வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிசி 0808 எப்படி மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ஓட இன்டர்ஃபேஸ் செய்வது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏடிசி 0808 அப்படிங்கிறது ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரு. இது அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி அவுட்புட்டில் நமக்கு கொடுக்கும். அந்த டிஜிட்டல் சிக்னலை மைக்ரோ கண்ட்ரோலரில் வாங்கி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல ஏடிசி 0808 இருக்கிற பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பின்னில் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஏடிசி 0808 8 இன்புட் கொண்ட மல்டிப்ளெக்சர் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இது. இதில் இன்புட் பார்த்தோம் அப்படின்னா IN0லேருந்து IN7 வரலும் இருக்கும். அதாவது IN0, IN1, IN2 அப் டு IN7 வரலும் இருக்குது. அந்த இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டோட சிக்னல் மட்டும்தான் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த டிஜிட்டல் சிக்னலை மைக்ரோ கண்ட்ரோலரில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 8 இன்புட் இருக்கு இல்லைங்களா, IN0லேருந்து IN7 வரலாம். அதாவது IN0, IN1, IN2 அப் டு IN7 வரலாம் இருக்குது இல்லைங்களா. இந்த 8 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட்டோட சிக்னல் மட்டும்தான் டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ எந்த இன்புட்டில் கொடுக்குற சிக்னல் டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது என்னது அப்படின்னா அட்ரஸ் லைன்ஸ். ABC அப்படிங்கிற 3 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது. இதுக்கு கொடுக்குற மதிப்பை பொறுத்து தான் ஏதாவது ஒரு இன்புட்டு செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3மே 0வாக இருந்ததுன்னா IN0 செலக்ட் ஆகும். 001 இருந்தால் IN1, 010 இருந்ததுன்னா IN2. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்புட் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் லைன்ஸில் கொடுக்குறத பொறுத்து ஏதாவது ஒரு இன்புட் செலக்ட் ஆகும். A0, B0, C0 3மே 0வாக இருந்ததுன்னா IN0 பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். 3மே 1 இருந்ததுன்னா IN7 செலக்ட் ஆகும். அதாவது இங்கே A, B, C 3மே கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 அட்ரஸ் லைன்ஸுமே கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 3மே 0. அப்போ 3மே 0வாக இருந்தது அப்படின்னா IN0 செலக்ட் ஆகும். அப்போ IN0க்கு என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அந்த இன்புட் சிக்னல் தான் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அது அவுட்புட்டில் கொடுக்கும். அப்போ A0, B0, C0 3மே 0வாக இருக்கனால IN0 செலக்ட் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் VCC பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் 5 வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும். மைக்ரோ கண்ட்ரோலரோட பாசிட்டிவ் தான் எடுத்து நம்ம ஏடிசி 0808க்கு கொடுக்குறோம். மைக்ரோ கண்ட்ரோலரோட கிரவுண்ட் சிக்னல் தான் எடுத்து நம்ம ஏடிசி 0808க்கு கொடுக்குறோம். அடுத்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் 5 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இன்புட்டில் நம்ம 5 வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா தான் எல்லா டிஜிட்டல் அவுட்புட் பின்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா இருக்கும். அப்போ ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு டிஜிட்டல் சிக்னலோட அவுட்புட் இருக்கும். அதாவது V ரெஃபரன்ஸோட மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்டோடையும், V ரெஃபரன்ஸோட பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்டேஜ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 0லேருந்து 5 வோல்டேஜ் வரலாம் நம்ம கொடுத்துக்கலாம் இன்புட்டில். அதை பொறுத்து நமக்கு டிஜிட்டல் சிக்னல்ஸ் கிடைக்கும். அப்புறம் அவுட்புட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு OE, ALE, SOC, EOC இந்த பின்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல OE அப்படிங்கிறது அவுட்புட் எனேபிள் பின்னு, ALEங்கிறது அட்ரஸ் லேட்ச் எனேபிள், SOCங்கிறது ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன். அதாவது அட்ரஸ் லைன்ஸில் அட்ரஸ் கொடுத்துட்டு உடனடியாக அந்த ADC அந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுமானா செலக்ட் பண்ணாது. அப்போ அட்ரஸை கொடுத்துட்டு நம்ம அதாவது A0, B0, C0 கொடுத்துட்டு நம்ம அடுத்தது ALE பின்ன ஹை டு லோ பண்ணணும் அப்படின்னா தான் அந்த இன்புட் செலக்ட் ஆகும். பாருங்கள், அட்ரஸில் A0, B0, C0 கொடுத்துட்டு ALE பின்ன ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும் அப்படின்னா IN0 செலக்ட் ஆகிது. அதே பார்த்தோம் அப்படின்னா A0, B0, C1 கொடுத்துட்டு அப்போ இன்புட் IN1 செலக்ட் ஆகுமானா உடனடியாக செலக்ட் ஆகாது. அப்போ IN1 செலக்ட் ஆகணும் அப்படின்னா ALE பின்ன ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணினா மட்டும்தான் IN1 செலக்ட் ஆகும். அப்போ அட்ரஸ் லைன்ஸ் கொடுத்த உடனே இன்புட் செலக்ட் ஆகாது. ALE பின்ன ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணினா மட்டும்தான் இன்புட் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த இன்புட் பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து SOC ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன். இந்த ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷனுங்கிறது இன்புட் கொடுத்த உடனே அந்த இன்புட்டில் கொடுக்குற சிக்னல் டிஜிட்டலாக மாறுமானா மாறாது. அப்போ நம்ம ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷனை ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும் மட்டும்தான் இன்புட்டில் கொடுக்குற சிக்னல் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். எப்போ ப்ராசஸ் முடியுதோ அப்போ EOCங்கிற பின்னு லோவிலேருந்து ஹையாக மாறும்.
ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் நடக்கிறப்ப இஓசி பின்னு ஹையிலேருந்து லோவாக மாறிடும். ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த இஓசி பின்னு லோவிலேருந்து ஹையாக மாறும். அப்போ இஓசி பின்னை நம்ம செக் பண்ணுறது மூலிமா ஏடிசியோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு அவுட்புட் உடனே கிடச்சிருமானா அவுட்புட் உடனே கிடைக்காது. அப்போ டிஜிட்டல் அவுட்புட் வந்து D0லேருந்து D7 வரலும் கிடைக்கணும் அப்படின்னா அடுத்தது நம்ம ஓஇ அப்படிங்கிற ஒரு பின்னை ஹை பண்ணணுன்னா மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஓஇங்கிற பின்னு அவுட்புட் எனேபிள் பின்னு வந்து ஹை பண்ணணும் அப்படின்னா தான் டிஜிட்டல் சிக்னல்ஸோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவுட்புட்டில் கிடைக்காது. இங்கே போர்ட் 1ல் 0லேருந்து போர்ட் 1ல் 7th பின் வரலும் உள்ள எல்லா பின்ஸையும் நான் டேட்டாவை வாங்குகிற பின்னாக நான் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது ஏடிசிலேருந்து வர சிக்னலை வாங்குகிற பின்னாக நான் பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 3ல் 5th பின்னு இஓசியிலேருந்து வர சிக்னலை வாங்குகிற பின்னாக நான் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது ஏடிசியிலேருந்து வர சிக்னல் அது வந்து வாங்கும். 8051ங்கிற அந்த மைக்ரோகண்ட்ரோலர் வாங்கிக்குது. போர்ட் 1ல் இருக்கிறதும் போர்ட் 3ல் 5th பின்னும் வாங்கிக்குது. அடுத்து போர்ட் 3ல் 4th பின்னு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்குற சிக்னலை ஏடிசி 0808 என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணும். அப்போ போர்ட் 3ல் 4th பின் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்இயோடையும் எஸ்ஓசியோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். போர்ட் 1 வந்து இன்புட் பின்னாக பயன்படுத்துகிறோம். போர்ட் 1ல் 0லேருந்து 7 வரலாம். அடுத்தது போர்ட் 3ல் 5th பின்னும் இன்புட்டாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது போர்ட் 3ல் 4th பின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பின்னாக நம்ம செட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது இதில் இருக்கிற இன்னொரு பின் என்னது அப்படின்னா கிளாக் சிக்னல் பின்னு. இந்த கிளாக் சிக்னல் பின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் சிக்னல் கொடுக்கணும். கிளாக் சிக்னல் கொடுக்கறதுக்கு IC555 டைமரோட அவுட்புட் சிக்னலை வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கேன். IC555 இங்கே அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மோடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அப்போ கிளாக் சிக்னல் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா, அந்த கிளாக் சிக்னல் எடுத்து நம்ம ADC 0808க்கு இன்புட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாக் சிக்னலை பொறுத்து ADC 0808 வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ IC555 பயன்படுத்தி நம்ம கிளாக் சிக்னலை ஜென்ரேட் பண்ணி அந்த கிளாக் சிக்னலில் தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ADC 0808க்கு கொடுத்தோம் அப்படின்னா ADC 0808 கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் எழுதலாம். முதல்ல நம்ம போர்ட்டோட பின்ஸு இன்புட் பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். அவுட்புட் பின்ஸை நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்புட் பின்னாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த போர்ட்டோட பின்ஸை கண்டிப்பாக செட் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும். அப்போ தான் அது வந்து இன்புட் பின்னாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ போர்ட் 1.0லேருந்து போர்ட் 1.7 வரலும் இருக்கிற ஒவ்வொரு பின்னையும் தனித்தனியாக நம்ம செட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது பிட் அட்ரஸபிள் பயன்படுத்தி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம போர்ட் 1ஓட டோட்டலாக இருக்கிற எல்லா பின்ஸுமே ஒட்டுக்காவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அதாவது பைட் அட்ரஸபிள் முறையில். ஸோ நான் இங்கே பைட் அட்ரஸபிள் முறையில் FFங்கிற டேட்டாவை போர்ட் 1க்கு நான் மூவ் பண்ணுறது மூலிமா போர்ட் 1ல் இருக்கிற எல்லா பின்னுமே என்னாகும் அப்படின்னா இன்புட் பின்னாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ மூவ் P1, #FFன்னு கொடுத்தோம் அப்படின்னா போர்ட் 1ல் இருக்கிற எல்லா பின்னுமே இன்புட் பின்னாக ஒர்க் ஆகும். அடுத்தது போர்ட் 3ல் 5th பின்னு நான் இன்புட் பின்னாக பயன்படுத்தியிருக்கேன். அப்போ அந்த பின்னை வந்து நான் செட் பண்ணணும். அப்போ செட் பி போர்ட் 3.5 இந்த பின்னை நான் பிட் அட்ரஸ் மூலிமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் பண்ணுறேன். இப்படி செட் பண்ணுறது மூலிமா போர்ட் 3ல் 5th பின்னு இன்புட் பின்னாக ஒர்க் ஆகுது. அப்போ போர்ட் 1 ஃபுல்லாகவும் இன்புட்டாகவும் போர்ட் 3ல் 5th பின்னும் இன்புட்டாகவும் செயல்படுது. அடுத்து போர்ட் 3ல் 4th பின்னு இது ஏஎல்இயோடையும் எஸ்ஓசியோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அட்ரஸ் லேட்ச் எனேபிள் ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன், அதாவது ஏபிசி 3க்கும் நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு ஏஎல்இ பின்னை ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும் அப்படின்னா இன்புட் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும் அப்படின்னா இன்புட்டில் கொடுக்குற சிக்னல் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்போ போர்ட் 3ல் 4th பின்னை நம்ம ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும். அதுக்கு நம்ம செட் பிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியருங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செட் பி போர்ட் 3.4 இப்போ ஏஎல்யும் எஸ்ஓசியும் ஹையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் லோ பண்ணணும் CLR P3.4 CLR P3.4 இப்படி போடுறதுனால ஏஎல்இ பின்னு ஹையிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா லோவாக மாறும். இந்த ரெண்டு லைனும் இன்புட் பின்னை வந்து செட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அதாவது இன்புட் பின்ஸ் போர்ட் பின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பின்னாக செட் பண்ணணும், அதுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே போர்ட் 1 ஃபுல்லாகவும் போர்ட் 3ல் 5th பின்னும் இன்புட் பின்னாக செட் பண்ணியாச்சு. அடுத்து ஏஎல்இ எஸ்ஓசி ரெண்டு பின்னையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணணும். அப்போ
செட் பி P3.4 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஹை ஆகிக்கும். சிஎல்ஆர் P3.4 கொடுத்தோம்னா லோ ஆகிக்கும். இப்போ ப்ராசஸ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கன்வெர்ட் ஆகி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். எப்போ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ இஓசிங்கிற ஒரு பின்னு லோவிலேருந்து ஹையாக மாறும். ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷனுங்கிறப்ப இஓசி பின்னு ஹையிலேருந்து லோவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி லோவிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹையாக மாறும். அப்போ நம்ம போர்ட் 3ல் 5th பின்னை கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ போர்ட் 3ல் 5th பின் வந்து ஹையாக மாறுதோ அப்போ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா D0லேருந்து D7 வரலும் கிடைக்கும். அந்த டேட்டாவை நம்ம வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இஓசிங்கிற பின்னை நம்ம கண்டினியூவாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ செக் பண்ணுறதுக்கு, அதாவது ஹையாச்சான்னு செக் பண்ணுறதுக்கு JNB போர்ட் 3ல் 5th பின்னு JNB P3.5 கமா இதே லூப்பை வந்து கண்டினியூவாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த அதாவது பார்த்திங்கன்னா இஓசி பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையாகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இதே லைன் வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ லேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதே இடத்துல நம்ம போட்டுக்கலாம். அப்போ செக் இஓசி, அந்த செக் சிஓசிங்கிறது அதே லைனில் நம்ம கொடுக்குறதுனால கண்டினியூவாக இதே லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ போர்ட் 3ல் 5th பின் வந்து லோவிலேருந்து ஹையாக மாறுதோ, அதாவது இஓசி பின்னு லோவிலேருந்து ஹையாக மாறுதோ அப்போ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட் எனேபிள் பின்னு 5 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கனால அந்த டேட்டா வந்து அப்படியே போர்ட் 1க்கு கிடச்சிரும். அப்போ போர்ட் 1ல் இருக்கிற டேட்டாவை நம்ம அக்யூமுலேட்டருக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு மூவ் ஏ போர்ட் 1. இப்போ போர்ட் 1ல் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அப்படியே எங்கே வந்துருச்சு அப்படின்னா அக்யூமுலேட்டரில் வந்துருச்சு. அப்போ இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெமரி லொக்கேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மூவ் DPTR மெமரி லொக்கேஷன், சரிங்களா, மூவ் DPTR ஹேஸு எந்த லொக்கேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனோட அட்ரஸ்ஸு. அடுத்தது மூவ்எக்ஸு @DPTR. இப்போ ஏல இருக்கிற மதிப்பு நம்ம அந்த அட்ரஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு மூவ்எக்ஸ் @DPTR ஏ. அவ்வளோதான், ப்ரோக்ராம் எல்லாமே இதில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட கடைசி லைன்ஸில் வந்து ஜம்ப்பு ஹால்ட்டுன்னு போடுவோம் இல்லைங்களா, ஜம்ப்பு ஸ்டாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபிள் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த லைன் போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அவ்வளோதான். இப்போ இதை எழுதியாச்சு. இந்த ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இன்புட்டை வந்து மாற்றி நம்ம அவுட்புட்டில் வந்து மெமரி லொக்கேஷனில் வந்து என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ADCU ப்ரோக்ராமை வந்து பார்த்திங்கன்னா டேபிளேஷனில் எழுதியாச்சு. இதுக்கு நம்ம ஆப்கோட் கண்டுபிடிச்சி வரிசையை நம்ம எழுதிடலாம். எழுதிட்டு கிட்டில் டைப் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் DPTR ஹேஸ் டேட்டான்னு வரும். மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் பண்ண வேண்டிய மெமரி லொக்கேஷன் இங்கே நான் 5300 எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் P1 ஹேஸ் FF, அதாவது மூவ் டேட்டா அட்ரஸ் ஹேஸ் டேட்டா. இதோட ஆப்கோடு என்னன்னு பார்க்கலாம். மூவ் டேட்டா அட்ரஸ் ஹேஸ் டேட்டா. இதோட ஆப்கோடு 75. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 75 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ பைட்டில் நம்ம 75ங்கிறத நம்ம போடலாம். இப்போ பைட்டில் 75ங்கிறத எடுத்து எழுதிடலாம். செகண்ட் பைட்டில் போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் வந்து எடுத்து எழுதணும். போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90. அப்போ செகண்ட் பைட்டில் நம்ம 90ங்கிற மதிப்பை போட்டுடலாம். 90. தேர்டு பைட்டில் நம்ம டேரெக்டாக கொடுத்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, FF, அந்த மதிப்பை எடுத்து கொடுத்துடலாம். போர்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்புட் பின்னாக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்தது செட் பி P3.5 செட் பி பீட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா D2. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ பைட்டில் வந்து ஆப்கோட் எழுதணும், D2 எழுதிக்கலாம். செகண்ட் பைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட் அட்ரஸ் போர்ட் 3ல் 5th பின்னோட பீட் அட்ரஸ், அதாவது 5th பிட்டோட பிட் அட்ரஸ். போர்ட் 3ல் 5th பிட்டோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா B5. அப்போ B5ங்கிறத நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் பைட்டில் B3.5க்கு B5. அடுத்தது செட் பி P3.4. செட் பி P3.4 இது வந்து பார்த்திங்கன்னா D2 தான் ஆப்கோடு. P3.4ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா B4. அடுத்தது CLR P3.4 CLR பிட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ பைட்டில் C2ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் பைட்டில் P3.4ஓட
பீட் அட்ரஸ்ஸு P3.4ஓட பீட் அட்ரஸ் B4, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ B4ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா JNB P3.5, செக் EOCன்னு இருக்கும். அந்த லேபிள் அதே லைனில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ JNB பீட் அட்ரஸ், கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதோட ஆப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 30. இதோட ஆப் கோடு 30. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் நம்ம 30 போட்டுக்கலாம். செகண்ட் பைட்டில் பீட் அட்ரஸ் எடுத்து எழுதணும். போர்ட் 3ல 5th பீட்டோட பீட் அட்ரஸ்ஸு. போர்ட் 3ல 5th பின் அது வந்து பார்த்திங்கன்னா B5. அப்போ B5ங்கிறத நம்ம அங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜம்ப் ஆகிற லொக்கேஷனை வச்சு நம்ம அடுத்த ஒரு பைட்டில் எழுதணும். அது நம்ம பின்னாடி எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது மூவ் A, P1, அதாவது மூவ் A, டேட்டா அட்ரஸ்ன்னு இருக்கும். மூவ் A, டேட்டா அட்ரஸ்ஸு. இதோட ஆப் கோடு வந்து பார்த்திங்கன்னா E5. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா E5ங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். அதாவது மொதல் பைட்டில் E5ங்கிறத நோட் பண்ணிடலாம். செகண்ட் பைட்டில் போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் எடுத்து எழுதணும். 90ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். 90 போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அடுத்தது மூவ் DPTR, ஹேஸ் 5300, அதாவது மூவ் DPTR, ஹேஸ் டேட்டான்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 90 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் வந்து ஆப் கோட் 90ங்கிறத நம்ம எழுதணும். அப்போ 90 எழுதியாச்சு. செகண்ட் பைட்டில் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் எழுதணும் 53. அடுத்தது லோயர் ஆர்டர் அட்ரஸ் 00. அவ்வளோதான். அடுத்தது MoveX @DPTR, A. MoveX @DPTR, A. இதோட ஆப் கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா F0. அதாவது இது வந்து சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷனு. அப்போ F0ங்கிறது மொதல் பைட்டில் நம்ம ஒரே ஒரு பைட்டு தான். அப்போ F0ங்கிறது போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் SJump கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இங்கே லேபிள் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அங்கே SJump கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதோட ஆப் கோடு 80. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ மொதல் பைட்டில் 80ங்கிறது போட்டுக்கலாம். செகண்ட் பைட்டில் ஜம்ப் ஆகிற லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் பைட்டு கேப் விட்ருக்கோம். அப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேப் ஆன இடத்துல நம்ம எழுதணும். அப்போ FF மேலே தான் போகுது, அதனால் ஒவ்வொரு மதிப்பும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அப்போ FE, FD. அப்போ செக் EOCக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா FDன்னு இருக்குது. அந்த FDயை எடுத்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது இங்கே இதுக்கு நேரம் FF மேலே தான் போகுது, அதனால் ஒரு மதிப்பு கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டாப்புக்கு நேரம் இப்போ FEங்கிறது டேட்டா வருது. அந்த FEங்கிற டேட்டா வந்து எடுத்து நம்ம போட்டுடலாம். அடுத்து நம்ம இந்த சர்க்யூட் டயக்ராமை வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெட் போர்டில் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம ADC 0808க்கு மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 தான் VCC சப்ளை, கிரவுண்ட் சப்ளை கொடுப்போம். மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல் 40வது பின்னு VCC. நான் அதை வந்து எடுத்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்ம ஒயர் எடுத்து நம்ம ADC 0808க்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துடலாம். அவுட்புட் எனேபிள் பின்னுக்கு கொடுக்கலாம். பாசிட்டிவ் சப்ளை எடுத்து கீ லைன்லேயும் நான் கொடுத்துக்கிறேன். ப்ரெட் போர்டில் ஐசிக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். கொடுத்தாச்சு. இப்போ 9 பின் நம்பர் 9, 11, 12 இது மூணையும் நம்ம பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். அப்போ இது ஃபஸ்ட் பின்னு, செகண்ட் பின்னு, இது 14வது பின்னு, 5 up to 28. சரிங்களா? இப்போ 9வது பின்னு, 11வது பின்னு, 12வது பின்னு நம்ம பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்ண போகிறேன். 9, 11, 12. 9வது பின்னு நான் இப்போ பாசிட்டிவோட கனெக்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். 9வது பின்னு நம்ம பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 11வது பின்னை நம்ம பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். 11வது பின்னு நான் அதேமாதிரி பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சு. 10வது பின்னு கேப் விட்டாச்சு. 11வது பின்னு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 12வது பின்னையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். 12வது பின்னுக்கும் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாம். 12வது பின்னு பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். 12வது பின்னு பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து கிரவுண்ட் சப்ளை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதாவது 8051ஓட 20வது பின்னு கிரவுண்டு, அதை நம்ம எடுத்து ப்ரெட் போர்டில் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இது மேல் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அதே கிரவுண்ட் சப்ளை நம்ம கீழேயும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற பின்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி. அதாவது ஃபஸ்ட் லைனில் விசிசி, செகண்ட் லைனில் வந்து கிரவுண்ட் இருக்குது மேலே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து முதல் லைனில் கிரவுண்டு, செகண்ட் லைனில் விசிசி. இப்போ ஏபிசி மூணுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். அதாவது பின் நம்பர் வந்து 23, 24, 25. இதை 3 பின்னையும் நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அந்த 23, 24, 25 3 பின்னையும் நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ 23, 24, 25 இந்த 3 பின்னையும் நம்ம கிரவுண்ட் லைனோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 13வது பின்னு, 16வது பின்னு கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். 13வது பின்னு கிரவுண்ட் அதோட கனெக்ட் ஆகணும். அடுத்தது 16வது பின்னையும் கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். அதாவது வி ரெஃபரன்ஸ் மைனஸ் பின்னையும் கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. 13வது பின்னு கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். 16வது பின் கனெக்ட் பண்ணியாச்சு. 13வது பின்னு கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாம். பதிமூணாவது பின்னு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டு, அதை பார்த்திங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளையை ஒரு லைன்லேயும், நெகட்டிவ் சப்ளையை அதாவது கிரவுண்ட் சப்ளையை இன்னொரு லைன்லேயும் கொடுத்துட்டு சென்டரில் வர பாயிண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டில் கொடுக்கணும். இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26வது பின்னு. 26வது பின்னு தான் IN0. 26வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். IN0 26வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து டேட்டா பின்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். அதாவது போர்ட் 1ல் 0 பின் எடுத்து D0ங்கிற லைனில் வந்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், போர்ட் 1ல் 0 பின்னு, அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோகண்ட்ரோலரோட மொதல் பின் எடுத்து ADC 0808ஓட 17வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது போர்ட் 1ல் ஃபஸ்ட் பின்னு, அதாவது போர்ட் 1ல் ஃபஸ்ட் பின் எடுத்து நம்ம D1ல் கனெக்ட் பண்ணணும். அதாவது 14வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து D2, அதாவது பார்த்திங்கன்னா போர்ட் 1ல் செகண்ட் பின் எடுத்து நம்ம D2ஓட கனெக்ட் பண்ணணும். அதாவது 15வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். போர்ட் 1ல் செகண்ட் பின்னு, அதை எடுத்து நம்ம 15வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது போர்ட் 1ல் தேர்டு பின்னு D3ஓட கனெக்ட் பண்ணணும். அதாவது பின் நம்பர் 8ல் வந்து கனெக்ட் பண்ணணும். ADC 0808ல் 8வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து போர்ட் 1ல் 4த்துலேருந்து 7 வரலும் இருக்கிற பின்னை D4லேருந்து D7 வரலும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிடலாம். போர்ட் 1ல் 4th பின்னு, 5th பின்னு, 6th பின்னு, 7th பின்னு, அதை எடுத்து அப்படியே ADC 0808ல் 18, 19, 20, 21ல் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். அதாவது 18, 19, 20, 21ல் கொடுத்தாச்சு. அடுத்தது ALE SOC EUC பின்னை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது SOCயும் ALEயும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ போர்ட் 3ல் 4th பின் எடுத்து SOCயில் அல்லது ALEயில் கனெக்ட் பண்ணணும். அதாவது 6th பின்னில் அல்லது 22வது பின்னில் கனெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா போர்ட் 3ல் 5th பின் எடுத்து 7th பின்னோட EOCயில் கனெக்ட் பண்ணணும். இப்போ போர்ட் 3ல் 4th பின் எடுத்து நம்ம SOCலையும் அதாவது 6th பின்லேயும், போர்ட் 3ல் 5th பின் எடுத்து EOC 7th பின்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். 4th பின்னு 5th பின்னு ரெண்டுமே எடுத்துட்டேன். 4th பின்னை SOCலையும் அதாவது 6வது பின்லேயும், 5th பின்னை 7th பின்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம்.
கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கிளாக் சிக்னல் கனெக்ட் பண்ணணும். கிளாக் சிக்னலுக்கு IC555 டைமர் வந்து அஸ்டேபிள் மோடில் கனெக்ட் பண்ணணும். முதல்ல இந்த IC555ல 4th பின்னையும் 8வது பின்னையும், அதாவது 4th அண்டு 8th பின்னை வந்து பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், 4th பின்னை நான் பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணுறேன். 4th பின்னு பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி 8வது பின்னையும் நம்ம பாசிட்டிவ் பின்னோட கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். 8வது பின்னையும் பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பின்னை கிரவுண்ட் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். அதாவது IC555யோட ஃபஸ்ட் பின் எடுத்து நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறோம். பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பின்னையும் 6th பின்னையும் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணியாச்சு. அடுத்து 15 கிலோ ஓமை 7th பின்னுக்கும் 8th பின்னுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். 3.3 கிலோ ஓமை 7th பின்னுக்கும் 6th பின்னுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். 0.1 மைக்ரோஃபேரட்டை 1வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த சர்க்யூட் அவ்வளோதான். பாருங்கள், நான் அப்படியே வேகமாக கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கெப்பாசிட்டர், அதாவது 6வது பின்னு அல்லது 2வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு சர்க்யூட்டு. இப்போ 3வது பின்னை எடுத்து நம்ம கிளாக் சிக்னல், அதாவது பார்த்திங்கன்னா அதோட IC555 டைமரோட அவுட்புட் எடுத்து ADC 0808க்கு கிளாக் சிக்னல் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். நம்ம டைமரோட அவுட்புட்டில் வர சிக்னல் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு LED கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சிக்னல் வருதா இல்லையான்ட்டு இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு LED நான் பயன்படுத்தியிருக்கேன். அவ்வளோதான், சர்க்யூட் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ரோக்ராம் நம்ம வரிசையாக டைப் பண்ணலாம். அடுத்து இன்புட் வோல்டேஜை நான் மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்ரு கிரவுண்டுக்கும் அந்த 26வது பின்னுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். மல்டிமீட்டரை வோல்டேஜில் வச்சுக்கணும். நான் இங்கே 20 வோல்டேஜில் வச்சுக்கிட்டு, அதாவது 20 வோல்டேஜ் டிசியில் வச்சுக்கிட்டேன். இப்போ மல்டிமீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து கிரவுண்டோடையும் பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து 26வது பின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடு, ST ஸ்பேஸு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து டைப் பண்ணுவோம். ஆப் கோடு பாருங்கள், ST ஸ்பேஸு 5100 கொடுத்து என்டர் அடிச்சுட்டு வரிசை ஆப் கோடு டைப் பண்ணலாம். 75 முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 75 டைப் பண்ணணும். 7590 அடுத்தது FF D2 B5 D2 B4 அடுத்தது C2 B4 30 B5 FD E5 90 மறுபடியும் 90 தான். அடுத்தது 5300 அடுத்தது F0 80 FE டைப் பண்ணி முடிச்சாச்சு. ரீசெட் பண்ணிவிட்டு அனலாக், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வேரி பண்ணி ஏதாவது ஒரு வோல்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாட்டில் வந்து வேரி பண்ணி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு மதிப்பு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஞ்சம் வோல்டேஜ் கம்மி பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா பாட்டை வந்து அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பொட்டன்ஷியோமீட்ரு அதை வேரி பண்ணி ஒரு வோல்டேஜ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெமரி லொக்கேஷனில் போய் பார்த்து நோட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இன்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.88 வோல்டேஜ் வச்சுருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ ரிசல்ட் வந்து SD ஸ்பேஸு 5300 போயிட்டு அந்த டிஜிட்டல் டேட்டாவை எடுத்து நோட் பண்ணிக்கலாம். 5300 போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 0.88க்கு 2E அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. 0.88 வோல்டேஜுக்கு 2E வோல்டேஜ் கிடச்சிருக்கு. நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ இன்புட்டில் 0.8 டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2E. அடுத்தது வேறு ஒரு மதிப்பை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜை நான் ரைஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5100 எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 என்ட்ரு அடிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 1.40 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47ங்கிற டிஜிட்டல் டேட்டா கிடைக்குது. 1.40க்கு 47ங்கிற டேட்டா கிடைக்குது. அடுத்து நான் மறுபடியும் வோல்டேஜ் ரைஸ் பண்ணுறேன், அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 கொடுத்து என்ட்ரிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.80க்கு 5Dங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. அதாவது 1.80க்கு 5Dங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட்டாவை நான் மறுபடியும் மாற்றுறேன். அதாவது அன்லாக் இன்புட் வோல்டேஜ் வந்து நான் மாற்றுறேன், கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்திட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதிகப்படுத்தியாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5100 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறோம். ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 இப்போ 74ங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. அதாவது 2.23 வோல்டேஜுக்கு 74ங்கிற மதிப்பு கிடச்சிருக்கு. அதாவது 2.23க்கு 74 அப்படிங்கிற மதிப்பு கிடச்சிருச்சு. நோட் பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் நான் அடுத்தது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அனலாக் இன்புட் வோல்டேஜை கொஞ்சம் நான் அதிகப்படுத்துகிறேன். அதிகப்படுத்திட்டேன். ரீசெட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 97 கிடச்சிருக்கு. அதாவது 2.89க்கு 97ங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. நோட் பண்ணிடலாம். 2.87க்கு 89க்கு 97ங்கிற மதிப்பு கிடச்சிருச்சு. 2.89க்கு 97ங்கிற மதிப்பு கிடச்சிருச்சு. அடுத்து மறுபடியும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். வோல்டேஜ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன். 3.29 வச்சுருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5100 எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 SD ஸ்பேஸு 5300 கொடுத்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.29க்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஏசிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. 3.29ல் ஏசிங்கிற டேட்டா கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் நான் அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வேரி பண்ணி வோல்டேஜுக்கு நான் ரைஸ் பண்ணுறேன். 3.68 வச்சுருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 அதாவது 3.69க்கு C1ங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. நோட் பண்ணிக்கலாம். 3.61க்கு 69க்கு C1ங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. அடுத்தது மறுபடியும் நான் வோல்டேஜ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5300 அதாவது பார்த்திங்கன்னா C1ங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. பாருங்கள். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு என்ட்ரு அடிக்கிறோம். இப்போ SD ஸ்பேஸு 5300 4.3க்கு இந்த 4.2க்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். DEன்னு கிடச்சிருக்கு. அதாவது 4.20க்கு DEன்னு கிடச்சிருக்கு. நோட் பண்ணிக்கலாம்.
4.20க்கு டிஇ அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது நான் வோல்டேஜை ஃபுல்லாக வைக்கிறேன். மேக்ஸிமம் என்ன வருதோ அதுதான் வைக்கிறேன். இப்போ இன்புட்லேயும் 4.9 வோல்டேஜ் தான் வந்திருக்கும். 4.99 தான் கிடைக்கும். அப்போ ப்ராசஸர்லேருந்து வர வோல்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸருக்கு போகிற வோல்டேஜும் 4.99 தான். அதாவது 5 வோல்டேஜ், நியர்பை 5 வோல்டேஜ் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நம்ம இதோட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி ஸ்பேஸு 5300 எஃப்எஃப்ங்கிற மதிப்பு கிடைக்குது. அப்போ 4.99க்கு எஃப்எஃப்ங்கிறத போட்டுக்கலாம். அடுத்தது இன்புட் வோல்டேஜ் ஃபுல்லாத்தையும் நான் 0 பண்ணுறேன். இன்புட் வோல்டேஜ் ஃபுல்லாத்தையும் 0 பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300 கொடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 00, இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 00 வருது. அப்போ நோட் பண்ணிக்கலாம். அதாவது 0 வோல்டேஜுக்கு 00, 5 வோல்டேஜுக்கு எஃப்எஃப். அப்போ ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து நம்ம டிஜிட்டல் டேட்டா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ 00 கொடுத்தா 0, 4.99 கொடுத்தா எஃப்எஃப். அதாவது வோல்டேஜில் ரைஸ் பண்ண டேட்டாவோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. ஓகே, தேங்க்யூ.